ஃபுட்பால் பிச்சில் பேசுகிறதுனால டீம் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆகுங்க. அதுக்கு நம்ம 3 ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ வந்து பண்ணணும். ஒன்று, கம்யூனிகேட். பிளேயர்ஸோட நம்ம கம்யூனிகேட் வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். 2வது, மோட்டிவேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். ஒரு ஃபார்வர்ட் பிளேயர் போய் ஓப்பன் சான்ஸை விட்டால் கூட பரவாயில்ல விடு, நெக்ஸ்ட் சான்ஸில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் மோட்டிவேட் வந்து பண்ணணும். இல்லை ஓப்பன் சான்ஸை விட்டியேன்னு திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக நெகட்டிவ் ஃபீலுக்கு வந்து போயிடுவார். இதே தான் கோல் கீப்பருக்கு நான் சொல்கிறேன். கோல் கீப்பர் கோல் கன்சீட் வந்து பண்ணிட்டான்னா பரவாயில்ல விடு, நீ வந்து நெக்ஸ்ட்டு கோல் வாங்காமல் இருந்தனா நம்ம பிளேயர்ஸ் அடுத்து கோல் அடிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். கோல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீ சேவ் மட்டும் பண்ணு அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி பாருங்களேன். அடுத்து அந்த கேம் வந்து வேறு லெவலுக்கு வந்து போகும். 3rd, நம்ம பேசுகிற சவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போனன்ட் பிளேயர் வந்து பயப்பட அதிகமாக சான்ஸ் வந்து இருக்குது. இதை நான் ஒரு சில டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்துருக்கேன். கோல் கீப்பருக்கு பின்னாடி போய் ஒரு 5 பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பின்னாடி போய் சவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் அந்த சவுண்டை கேட்டு அவர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து ஆவார். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நார்மலாக வர பாலே வந்து கோல் கீப்பர் வந்து விட்டுருக்காரு. இதை நான் ஒரு சில டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து கண்டினியூவாக வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். டீம் கேம் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகும். ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.